எலான் மஸ்கிற்கு அதிக அதிகாரங்கள் வழங்கியதை கண்டித்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் திடீரென வீதியில் இறங்கி கோஷமிட்டு பதாகைகள் ஏந்தி தங்களின் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர். சட்டத்தரணி வேடமணிந்து நீதிமன்றத்திற்குள் ஒருவர் சுட்டுக்கொலை. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் இன்று புதன்கிழமை 19ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சட்டத்தண்டனை வேடத்தில் நீதிமன்றத்திற்குள் நுழைந்த துப்பாக்கிதாரி ஒருவரினால் இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கிதாரி பயன்படுத்தியதாக கூறப்படும் ரிவால்வர் ரக துப்பாக்கி நீதிமன்றத்தில் வைத்து கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணேமுல்ல சஞ்சீவ 2023ஆம் ஆண்டு நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று முதல் 24 மணி நேர சேவையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இன்று முதல் 24 மணி நேரமும் செயல்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அதன்படி இன்று முதல் இரவு நேரங்களில் பத்திரமுள்ள பகுதிக்கு விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிர்ச்சி. தந்தை மகள் சுட்டுக்கொலை, மகன் படுகாயம். காலி மித்தனிய கடவேத சந்தி பகுதியில் நேற்று இரவு இரட்டை கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அங்கு 6 வயது சிறுமியோர்வரும் 39 வயது ஆணொருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் தந்தை மற்றும் மகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த மகன் எம்பிலிப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அடையாளம் தெரியாத நபர்கள் குழுவினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒரு குழுவை குறிவைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தங்காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மகள் உயிரிழந்தார். துப்பாக்கிச் சூட்டு YT-56 துப்பாக்கி பயன்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர்.